ஓம் கணபதியே நமோ நமக. ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, அனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சராசரனே, வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க. எல்லா புகழும் வாராகிக்கு, எல்லா புகழும் முருகருக்கு. இன்னைக்கு நம்ம திருப்புகழோட பாடல் எண் 312வது பாடல் பார்க்க போறோம். திருப்புகழ் ஒரு அற்புதமான பாடல். முருகர் அடியெடுத்து கொடுக்க திரு அருணகிரிநாதரால் இயற்றப்பட்ட பாடல். இன்னைக்கு 312வது பாடல் பார்க்கலாம். கனக்ரௌஞ்சத்தில் சத்தியை விட்டு அன்று அசுரர் தண்டத்தை செற்று அவ்விதழ் பங்கையனை முன் குட்டிக்கை தலை இட்டு உம்பரை ஆளும் கடவுள் அம்புற்று கற்றவர் சுற்றும் பெரிய தும்பிக்கை கற்பகம் முன் தம் கரதலம் பற்ற பெற்ற ஒருத்தன் ஜெகதாதை புனை இளம் தத்தைக்கு இச்சை உரைக்கும் புரளவன் பக்தர்க்கு துணை நிற்கும் புதியவன் செற்றை புட்பம் மணக்கும் பல பார புயனேனும் சொல் கற்று பிறர் கற்கும் பசை ஒழிந்து அத்தத்து இக்கு என நிற்கும் பொருள் தோறும் பொத்த அனல்விடும் செக்கந்திக்கு கயம் எட்டும் பொற அறந்திட்ட எட்டில் பகுதி கொம்பு அணி தரும் சித்தரத்து ஒற்றை உரத்தன் திடமாக அடியொடும் பற்றி பொன் கையிலை குன்றது பிடுங்க புக்க பொழுது அக்குன்று அணி புயம் 10 நெருப்பு உண்டவன் மீடும் தனது ஓர் அங்குட்டத்து எல் பல் அடுக்கும் சரி அலன் கொற்றத்து உக்ர அரக்கன் தச முகன் கைக்கு கட்கம் அளிக்கும் பெரியோனும் தலைவியும் பக்கத்து ஒக்க இருக்கும் சைலமும் தெற்கு சர்க்குரு வெற்பும் தனியலும் பெற்று கட்சியில் நிற்கும் பெருமாளே. ரொம்ப அற்புதமான பாடல். பாடலுடைய விளக்கத்தை பார்ப்போம். கனக்ரௌஞ்சத்தில் சத்தியை விட்டு அன்று அசுரர் தண்டத்தை செற்று, அதாவது பருத்த கிரௌஞ்சமலை மீது வேலாயுதத்தை செலுத்தி அன்று அசுரர்களின் படையை அழித்து அவ்விதழ் பங்கையனை முன்குட்டி கைத்தலை இட்டு உம்பரை ஆளும் கடவுள் அந்த இதழ்களை உடைய தாமரை மலரில் இருக்கும் பிரம்மனை முன்பு தலையில் குட்டி கை விலங்கு இட்டு தேவர்களை காத்து ஆண்ட தெய்வம் அவன் அன்புற்று கற்றவர் சுற்றும் பெரிய தும்பிக்கை கற்பகம். அதாவது அன்புற்று கற்றவர் சுற்றும் பெரிய தும்பிக்கை கற்பகம், அன்பு கொண்டு கற்றறிந்த பெரியோர்கள் வலம் வரும் பெரிய தும்பிக்கையை உடைய கற்பக விநாயகரே. முன் தம் கரத்தலம் பற்ற பெற்ற ஒருத்தன் ஜெகதாதை, முன்பு தனது கையை பற்றி அழைத்துச் செல்ல நடை கற்ற ஒருவனாகிய முருகன் உலகுக்கு தந்தை அவன். புன இளம் தந்தைக்கு ஈச்சை உரைக்கும் புரளவன், தீனை புனத்தில் இருந்து இளமை பருவத்தில் கிளி போன்ற வள்ளிக்கு காதல் மொழிகளைச் சொன்ன காவலன் அவன். பக்தர்க்கு துணை நிற்கும் புதியவன், பக்தர்களுக்கு துணையாக நிற்கும் புதியோன் அவன். செச்சி புட்பம் மணக்கும் பல பார புயனெனும் வெச்சி பூமணம் வீசும் பல கனத்த புயங்களை உடையவன் அவன் என்னும் வகையில் சொல் கற்று பிற கற்கும் பசை ஒழிந்து, முருகனை பற்றிய சொற்களையே கற்று பிறர் சம்பந்தமான சொற்களை கற்க வேண்டும் என்கின்ற பற்று ஒழிந்து அத்தத்து இக்கு என நிற்கும் பொருள் தோறும் பொத்த பட்டத்து ஓர் அர்த்தம் பெறுவேனோ, அதாவது அர்த்தத்தில் கரும்பு போல் இனித்து நிற்கும் குணமமைய செய்யுள் தோறும் புதிய படுவதாகிய ஒப்பற்ற செல்வத்தை நான் அடைவேனோ. அனல் விடும் செக்கன் திக்கு கயம் எட்டும் நெருப்பை வீசும் சிவந்த கண்களை உடைய அஷ்ட திக்கஜங்களும் 8 திக்கு யானைகளும் பொற அறிந்திட்ட எட்டில் பகுதி கொம்பு அணி தரும் சித்தரத்து ஒற்றை உரத்தன், தன்னோடு சண்டை செய்த தன் மாபில் ஒடிந்து போன 8 கொம்புகளின் நுனி துண்டுகளை அணிந்த அழகிய ஒப்பற்ற மார்பினரும் திடமாக அடியோடும் பற்றி பொன் கையிலை குன்றது பிடுங்க புக்க பொழுது பலத்துடன் அடியோடு பற்றி பொன்னாலாகிய கையிலை மலையில் பிடுங்க புகுந்த போது அக்குன்று அணி புயம் 10 நெருப்பு
உண்டவன், அதாவது அந்த மலை போன்ற புயங்கள் இருபதும் நெருப்பு உண்டவனும் நீடும் தனது ஓர் அங்குட்டத்து எல்பல் அடுக்கும் சரி அலன், அதாவது அப்படி நசுங்கும் தனது சிவனது ஒப்பற்ற பெருவிரலின் எல் நுனி அளவுக்கு ஈடாகாதவனும் கொற்றத்து உக்ர அரக்கன் தசமுகன் கைக்கு குட்கம் அளிக்கும் பெரியோனும் வீர உக்ரம் கொண்ட அரக்கனும் 10 முகத்தினனும் ஆகிய ராவணனுடைய கைகளுக்கு வாள் ஒன்றை பரிசாக அளித்த பெரியவனும் ஆகிய சிவபெருமானும் தலைவியும் பக்கத்து ஒக்க இருக்கும் சைலமும் தேவி பார்வதியும் இருவரும் பக்கத்தில் ஒன்றுபட்டு சேர்ந்து இருக்கும் அர்த்தநாதீஸ்வரராக விளங்கும் மலையாகிய திருச்செங்கோடும் தெற்கு சத்குரு வெப்பும் தனியலும் பெற்று கட்சியில் நிற்கும் பெருமாளே, தெற்கே உள்ள தலமாகிய சுவாமி மலையும் திருத்தணிகையும் நீ இருக்கும் தலமாக பெற்று காஞ்சிபுரத்தில் நிற்கின்ற பெருமாளே. அற்புதமான பாடல். உருவாய் தருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதிராய் வீதியாய் வருவாய் வருவாய் அருவாய் குகனே.